ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நாங்கள் கர்நாடகாவில் இருக்கிற கூர்க்கு போயிருந்தோம். அங்குள்ள பிளேஸு அப்புறம் நாங்கள் எங்கெங்கே சுற்றி பார்த்தோம் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் இல்லைங்க, ஒரு 3 வீடியோவாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு வ்ளாக் போடுறேன். உங்களுக்கு நேச்சுரல் பிடிக்கும், இது வரைக்கும் இந்த பிளேஸ் நீங்கள் பார்த்ததில்லை அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாங்கள் இப்போ ஒரு 3 ஃபேமிலி சேர்ந்து மொத்தமாக 14 பேர் நாங்கள் இந்த டூருக்கு வந்திருக்கோம். இங்கே நாங்கள் ஹோம் காட்டேஜ் தான் புக் பண்ணியிருக்கோம். அந்த காட்டேஜோட நேம் பார்த்திங்கன்னா ஜெரி ஹோம் ஸ்டே. நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்துடும். அவங்க ஓனர்ஸும் ஃபேமிலியாக இதே காட்டேஜ் பேக் சைடில் தான் அவங்களும் ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. அதனாலேயே நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் நைட்டு டின்னர் ரெண்டுமே அவங்க வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபுட்டு உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரூம் சொல்கிற அளவுக்கு இல்லை, ரொம்ப சிம்பிளாக நார்மலாக தான் இருந்தது. பட் இருந்தாலுமே நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாகவும் செக்யூராகவும் இருந்துச்சு. ஓனர்ஸுமே ரொம்பவே நல்லாவே நம்மளை கவனிச்சிக்கிட்டாங்க. காலையில் காஃபி கொடுக்குறதுலேருந்து நம்ம என்ன வேணுமோ நமக்கு எல்லா தேவைகளையும் அவங்க கரெக்டாக செஞ்சு கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு ட்ராவல்ஸும் எங்கள் கூடவே புக் பண்ணி வச்சுருந்தோம். அதனால் நாங்கள் எங்களை டே 1லேருந்து 5 days வரைக்கும் எங்கள் கூடவே அந்த ட்ராவலும் இருக்கும். அதனால் காலையில் இப்போ நாங்கள் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ கிளம்பியாச்சு. இந்த கூர்க்கில் எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு காஃபி ட்ரீ தான் இருக்கும். இங்கே உள்ள மெயின் தொழிலே காஃபி தான். அவ்வளோ அழகாக இருக்கும் நேச்சுரல் பார்க்குறதுக்கு. எப்போ மழை வருது எப்போ வெயில் அடிக்குதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் கிளைமேட் இருந்துச்சு. நல்லா கொஞ்சம் சில்னஸாகவும் இருந்தது. இப்போ நாங்கள் இன்றைக்கி 2 ஐலாண்டுக்கு போகிறோம். ஒன்று பார்க்கு, இன்னொன்று எலிஃபண்ட் ஃபாரஸ்ட். எங்கெங்கே போகலாம், இன்றைக்கி என்ன பிளான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நாங்கள் ட்ராவல்ஸில் ஏறும்போதே டிரைவர் கிளியராக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அதுபடி நம்ம பார்த்து நம்ம எல்லாமே லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு பசங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இப்போ கிளம்பியாச்சு. போகிற வழியில் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. வியூ எல்லாமே ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ரொம்ப காமாக இருந்துச்சு. எந்த ஒரு பொல்யூஷன் இல்லாமல் அப்படியே ஒரு நேச்சுரல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைமாவது இந்த இடத்துக்கு நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நேச்சுரல் பார்க்குறதுக்கு. ஆனால் நான் இங்கே கவனித்த ஒரே ஒரு விஷயங்க, சுற்றி அந்த 5 days அங்கே இருக்கிறது வரைக்கும் எந்த ஒரு குரங்கும் வரலை. ஆனால் ஹில் ஸ்டேஷனில் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இங்கே என் கண்ணில் தென்படவே இல்லைங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்திருக்கிறது நிசர்கதம்மா அப்படிங்கிற ஒரு பெரிய மூங்கில் காடு. அதாவது காடு தான் பார்க் மாதிரி நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே டூரிஸ்ட்டு தான். இது சம்மர் டைம்னால நிறைய டூரிஸ்ட் வந்திருந்தாங்க. நிறைய கடைகளுமே இருந்துச்சு நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குகிற மாதிரி. இங்கே என்ன ஸ்பெஷலாக நம்ம வாங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி பொருட்கள் நிறைய வாங்கலாம். நல்ல மிளகு, கிராம்பு அப்படி எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். பட் ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அப்புறம் ஹோம்மேட் சாக்லேட்டு, அதுக்கப்புறம் ஹோம்மேடு ஒயின் இருக்கும். ஆல்கஹாலும் இருக்கும், நான் ஆல்கஹாலும் இருக்கும். அந்த ஷாப்பும் நிறைய இருக்குது. எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு அது இருக்கும். அப்புறம் அந்த இடம் ஃபுல்லாகவே அந்த கடைகளெல்லாம் தாண்டி நம்ம பார்க்குக்கு வந்தாச்சு. இங்கேயும் நம்ம என்ட்ரன்ஸ்க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 2 to 3 hours ஆகும். நம்ம என்ட்ரிங்லேயும் ஆறு போகுது, முடியும் போதும் போகுது. அதனால் நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு உடன் பாலம் கொடுத்துருக்காங்க. நம்ம நடக்கும்போது அப்படியே கொஞ்சம் ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நடக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பாலம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மூங்கில் காட்டில் அங்கங்கே நமக்கு நிறைய ஸ்டாச்சுவெல்லாம் வச்சுருப்பாங்க. மரத்தில் இந்த மாதிரி அழகாக ட்ராயிங் பண்ணி போட்டிருக்காங்க. கீழே போட்டிங் இருந்துச்சு, ஆனால் அங்கே போட்டிங் விடலை. என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு புத்து, ஆனால் பாம்பு எதுவும் இருந்த மாதிரி தெரியலை. நேற்று நாங்கள் மைசூர் பேலஸ் போகும்போதும் ஃபுல்லாக ரஷ் கூட்டம் தான். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி இங்கே வரும்போதும் கூட்டம் தான். அங்கே பார்த்த நிறைய பேர் கூட இங்கே நமக்கு கண்ணில் தென்பட்டாங்க. ஸோ எல்லாருமே சம்மருக்காக வந்திருக்காங்க. இது அந்த கூர்க்கு மக்களோட பழங்குடியினர் எப்படி இருந்தாங்க, எப்படி அவங்களோட வாழ்க்கை முறை என்ன அப்படின்னு அழகாக ஒரு ஸ்டாச்சு மாதிரி செஞ்சுருந்தாங்க. அப்புறம் அந்த மக்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ், அவங்களோட டான்ஸு, கொடுகு அப்படிம்பாங்க அவங்களோட இது. அப்புறம் இந்த கூர்க்கரோட இன்னொரு பேர்
அவங்களோட எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் வந்து அங்கே வந்து நமக்கு அங்கங்கே செஞ்சுருந்தாங்க. அப்புறம் இது வந்து பேர்ட்ஸு ஃபீடிங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் வந்து பறவைங்களுக்கு உணவு வச்சோன்னா அது வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்து உள்ளே போகலை. அப்புறம் வந்து சிம்பிளாக சின்னதாக சிப்லைனு மான்கள் கூட்டம், மான்களை வந்து அந்த மாதிரி வளர்க்குறாங்க. அந்த நல்லா இருந்துச்சு மான்கள் நேரில் பார்க்குறதுக்கு. அப்புறம் அங்கங்கே இந்த மாதிரி சின்னதாக ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் இந்த மாதிரிலாம் வீடு கட்டி விட்டுருந்தாங்க. அப்புறம் நமக்கு எண்டிங் இது தான் பார்க்கோட எண்டிங், லாஸ்ட் வந்துட்டோம். அதே ஆறு வந்து கனெக்ட் ஆகுது. இங்கேயுமே எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. யாரும் குளிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப ஆழம் இல்லை, பட் நல்லா இருந்துச்சு. தண்ணி அப்படியே ஓடுறது நல்லா இருந்துச்சு. அதில் உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பசங்கள்லாம் விளையாடிட்டு பார்த்து முடிச்சுட்டு மதியம் ஆயிடுச்சு நமக்கு கரெக்டாக. இதுக்கே வந்து ஒரு ஹாஃப் டே ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் வந்து இனி வந்து லஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் போகணும். கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, சில்னஸாக இருந்துச்சு. அக்கா பசங்க, என்னோடய பசங்க எல்லாருமே வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் அங்கங்கே இருந்து சென்டர்லலாம் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ வந்து கிளம்பிட்டோம், பார்க்கு விட்டு வெளியே கிளம்பிட்டோம். ஒரு நல்ல ஹோட்டல் பார்த்துட்டு நம்ம மதியம் வந்து லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கொஞ்சம் சில ஹோட்டலில் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஃபுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எல்லாம் கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து அதிகமாகவே வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. கிளைமேட்டை பொறுத்து அவங்க யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னா துபாரே எலிஃபெண்ட் ஃபாரஸ்ட்டு. இதுவுமே ஒரு ஐலாண்டு தான். இதுக்கும் நம்ம இந்த ஆறை கடந்து தான் நம்ம வந்து போகணும். சென்டரில் வந்து யானைகளை வந்து நிறைய வளர்க்குறாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி போகணுன்னா ஒரு ஆளுக்கு 100 ருபீஸ், இந்த போட்டில் போகணுன்னா 100 ருபீஸ் ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தண்ணியிலே நடந்து போகணும். அது வந்து சில இடம் பாறைகள் இருக்கும், மணல் மூட்டையும் நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வந்து சும்மா யானையை பார்க்க எதுக்குன்னாங்க. அப்புறமா தண்ணியில் நடந்து போகணுமா அப்படின்னு சொன்னோன்னா எங்கள் அம்மாவும் வந்து குஷி ஆகிட்டு எங்கள் கூட வந்துட்டாங்க. நாங்கள் எல்லோரும் இப்போ வந்து சேர்ந்து போக போகிறோம். இது நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி போகிறது. அப்படியே கூட்டம் கூட்டமாக போயிட்டு இருந்தாங்க. அதனால் கரெக்டாக நமக்கு வீடியோ எடுக்க முடியலை. ஏன்னா வந்து சில இடத்துல பாசி இருந்துச்சு, சில இடத்துல வந்து ஒரே ஸ்லோப்பாக இருக்காது, கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பசங்களும் கையை பிடிச்சிட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எல்லோரும் பார்த்து அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி எலிஃபெண்ட் ஃபாரஸ்ட் பார்க்க வந்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியிலே நடந்து போயிட்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வந்துட்டோம். நம்ம வந்து இப்போ இங்கேயுமே என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கணும். நம்ம இங்கேயும் பெரியவங்களுக்கு 100, சின்ன பசங்களுக்கு 50 அந்த மாதிரி தான் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே வந்து நம்ம என்ட்ரு பண்ண முடியும். அதுக்கப்புறம் யானை பார்க்குறதுக்கு இல்லை, யானைக்கு வந்து ஃபுட்டு ஃபீட் பண்ணுறதுக்கும் 50 ரூபா சார்ஜு, யானைக்கிட்ட இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 50 ரூபா அப்படின்னு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக டிக்கெட் வந்து வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. பசங்கள்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யானையை வந்து ரொம்ப பக்கத்தில் பார்க்குறனால ரொம்ப குஷியாக ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. யானைகள்லாம் நல்ல பக்கத்துலேயே பார்க்குறதுக்கு ரொம்ப எல்லாம் சாஃப்டாக தான் இருந்துச்சு. அங்கேயே வந்து யானையை வந்து குளிப்பாட்டுறது, யானைக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அது எல்லாமே வந்து அப்படியே ஓப்பன் பிளேஸ்லேயே தான் நடந்துச்சு. யானை சும்மா அங்கேயும் இங்கேயுமா அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருந்தாங்க.
நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பார்க்கை விட இந்த ஐலாண்ட் வந்து ஃபுல்லாக வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைட்டாக அப்பப்போ மழை தூறலும் வந்துச்சு. அப்புறம் வந்து மழை அப்படியே விட்டுரும். எப்போ மழை வரும் அப்படிங்கிற சொல்ல முடியாத அளவுக்கு தான் கிளைமேட்டும் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. நமக்கு 6:30 அங்கே வந்து க்ளோஸு. நம்ம அதுக்கப்புறம் கிளம்பிடணும். அப்புறம் யானையெல்லாம் வந்து வெளியில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. காசு கொடுக்காதவங்களை தவிர வேறு யாரும் வந்து அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. அதில் கரெக்டாக இருப்பாங்க. பையனுக்கு பயங்கர குஷி யானையை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. நம்ம யானையை வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து எல்லாமே வந்து நல்லா பண்ணுங்க. அப்படியே நாங்கள் வந்து பார்க்குறதுக்கு இந்த நைட் ஆகிடுச்சு. வேனில் அப்படியே பசங்க எல்லாம் மாதிரி நல்லா ஃபன் பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டு நாங்கள் நைட்டும் போய் ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் டே என்ன எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் லாகில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்துன்னா ஒரு தம்ஸ் அப் லைக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. Thank you.